வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் ரிமைண்டர் தியரம். இந்த சைனீஸ் ரிமைண்டர் தியரத்தில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட், அதில் இருக்கிற அல்காரிதம்னுடைய ஃப்ளோ, நெக்ஸ்ட்டு ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளமை எக்ஸாம்பிளாக பயன்படுத்தி உங்களுக்கு இந்த சைனீஸ் ரிமைண்டர் தியரமை ஈஸியாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். Chinese remainder theorem. It states that it is possible to reconstruct integers from their residue modulo, a set of pairwise relatively prime modulo. So in the statement oda meaning புரியணும்னா for example பார்க்கலாம். 2 mod 5, 3 mod 7, 4 mod 8. சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். இதில் இருக்கிற இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2, 3, 4 இது எல்லாமே ரிமைண்டர்ஸ். இதை நம்ம ரெசிடியூன்னு சொல்லுவாங்க. இது அதுக்கு பக்கத்தில் மாடுலோனா இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரதை ரெசிடியூ மாடுலோ. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாட் பண்ண போகிறோம். எது கூட 5, 7, 8 இது எல்லாமே கோ ப்ரைம்ஸ். அதான் ப்ரைம் மாடுலோ 5, 7, 8. ஸோ இந்த மாதிரி 3 பேர்ஸ் கொடுத்தா மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 பேர்ஸ், 5 பேர்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த சைனீஸ் ரிமைண்டர் தியரத்தில் பயன்படுத்தும். ஸோ இதெல்லாம் நம்மளால் பாசிபிள் சொல்கிறாங்க. என்ன பாசிபிள்? நம்மளால் புதுசாக இன்டீஜர்ஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். எதை யூஸ் பண்ணி? ரெசிடியூ மாடுலும் இந்த ரிமைண்டர்ஸை பயன்படுத்தியும் அந்த ப்ரைம்ஸ், கோ ப்ரைம்ஸை பயன்படுத்தியும் நம்மளால் இன்டீஜர்ஸை திரும்ப உருவாக்க முடியும், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் இந்த சைனீஸ் ரிமைண்டர் தியரத்தில். ஸோ இதுதான் வந்து தியரம். ஓகேங்களா? இந்த தியரம்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு எழுதிடணும். நெக்ஸ்ட் இப்போது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த தியரமில் இருக்கிற இந்த ஃபார்முலாஸ்லாம் நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு C1 N1 D1 ப்ளஸ் C2 N2 D2 ப்ளஸ் டாட் 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 CK NK DK. ஸோ எல்லா வேல்யூஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நம்ம மாட் எடுப்போம் கேபிட்டல் எண்ணுக்கு. ஓகேங்களா? சரி, இதில் இந்த கேபிட்டல் என்னா எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஸ்மால் n1 இன்ட்டு ஸ்மால் n2 இன்ட்டு ஸ்மால் n3. ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு கேபிட்டல் n வேல்யூ கிடைக்கும். சரி, இங்கே இருக்கிற கேபிட்டல் n1, கேபிட்டல் n2, nk இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னா இதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கேபிட்டல் n1 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் n பை ஸ்மால் n1, கேபிட்டல் n2 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் n பை ஸ்மால் n2, டாட் 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 கேபிட்டல் nk இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் n பை ஸ்மால் nk. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இந்த D1, D2, D3 இதெல்லாம் வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. D1 இஸ் ஈக்குவல் டு N1 இன்வர்ஸ் மாட் ஸ்மால் n1, D2 இஸ் ஈக்குவல் டு N2 இன்வர்ஸ் மாட் ஸ்மால் n2. ஸோ இதுமாதிரி நம்ம வேல்யூஸ் போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ DK இஸ் ஈக்குவல் டு NK இன்வர்ஸ் மாட் NK. இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம் லாங் ஆன்சரில் யூஸிங் சைனீஸ் ரிமைண்டர் தியரம் அண்ட் ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ. நம்மளோட ரோல் என்னது? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் என்னது? இங்கே ப்ரீவியஸ் ஃபார்முலா கொடுத்துருங்க பாருங்கள். இந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் த கிவன் செட் ஆஃப் கான்க்ருவெண்ட் ஈக்குவேஷன்ஸ். நம்மளுக்கு இங்கே கான்க்ருவெண்ட் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் எக்ஸ் இதை ஈக்குவல் டு வந்து கான்க்ருவெண்ட்னு படிக்கணும். எக்ஸ் கான்க்ருவெண்ட் டு 2 mod 3, x congruent to 3 mod 5, x congruent to 2 mod 7. இந்த மாதிரி நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதோட கொஷின்ஸ் ஓவர் ஆகிடுச்சு. இப்போது சம்குள்ளே போயிடலாம். சொல்யூஷன் ஸ்டெப் 1. ஃபஸ்ட்டு கோ ப்ரைம்ஸ்லாம் எடுத்து எழுதணும். கோ ப்ரைம்ஸ்னால் என்னதுன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குங்களா 3, 5, 7 இதுதான் கோ ப்ரைம்ஸ். இந்த கோ ப்ரைம்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் தான் n1, ஸ்மால் n1, ஸ்மால் n2, ஸ்மால் n3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன பண்ணால் யூனிக் சொல்யூஷன் மாடுலோ கண்டுபிடிக்கணும். அதாவது கேபிட்டல் n வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த n1ஐயும் இந்த n2ஐயும் இந்த n3யும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த யூனிக் சொல்யூஷன் மாடுலோ கிடச்சிரும். n1 இருக்குது 3, n2 இருக்குது 5, n3 இருக்குது 7, 3 5s are 15, 15 7s are 105. இதுதான் கேபிட்டல் n-னுடைய ஆன்சர் 105. ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 பாருங்கள். ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோன்னா ரிமைண்டர்ஸ் ரெசிடியூஸை எடுத்து எழுத போகிறோம். அதான் C1, C2, C3. இது ப்ராப்ளமில் யூஸ் ஆகாது, செக் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். நம்ம இங்கே வந்து கிவனாக எடுத்து எழுதிடுவோம்.
இது எங்கே இருக்குன்னா கொஸ்டினில் இருக்கிற ஸ்டார்டிங் 2 3 2 இதுதான் வந்து ரெசிடியூஸ். இந்த ரெசிடியூஸ் எடுத்து இங்கே எழுதிப்போம். C1 C2 C3 போட்டு 2 3 2ன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 கேபிட்டல் N1 கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கேபிட்டல் N பை ஸ்மால் n1. கேபிட்டல் N ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 105. அந்த 105 எடுத்து இங்கே எழுதிப்போம். டிவைடட் பை ஸ்மால் n1 ஸ்டெப் 1ல் இருக்குது, அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். 3 1s are 3, 3 3s are 9, பேலன்ஸ் 1 இது 15. அப்போ 3 5s are 15. ஸோ n1 உடைய ஆன்சர் 35. ஸோ சிமிலர்லி n2 இப்படி தான் கண்டுபிடிக்கணும். n பை ஸ்மால் n2. n என்னது? 105 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். n2 வந்து ஸ்டெப் 1ல் இருக்கும், கோ ப்ரைம்ஸ் 5. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ண வேண்டியது தான். 5 1s are 5, 5 2s are 10, 5 1s are 5. ஸோ n2 உடைய ஆன்சர் 21. நெக்ஸ்ட் n3 கண்டுபிடிக்கணும். n3க்கு என்ன ஃபார்முலா? கேபிட்டல் N பை ஸ்மால் n3. ஸோ கேபிட்டல் N வந்து 105 ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்சோம். n3 வந்து ஸ்டெப் 1ல் கோ ப்ரைம்ஸ் இருக்கும், எடுத்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 7 1s are 7, 7 1s are 7, பேலன்ஸ் 3, 7 5s are 35. ஸோ n3 உடைய ஆன்சர் 15. ஸோ ஸ்டெப் 4ல் n1 n2 n3 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் ஸ்டெப் 5 d1 d2 d3 கண்டுபிடிக்கணும். ஸோ d1 ஃபார்முலா என்னது? n1க்கு இன்வர்ஸ் எடுக்கணும், எடுத்து மாட் பண்ணணும். எது கூட? ஸ்மால் n1 கூட. n1 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 35. அதுக்கு இன்வர்ஸ் மாட் ஸ்மால் n1 ஸ்டெப் 1ல் இருக்குது, எடுத்து வந்து எழுதிக்கணும். இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இங்கே என்ன நம்பர் இருக்குங்க? 35. அந்த 35 எடுத்து எழுதிக்குங்க. எழுதிட்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவோம் இது. ஸோ ஃபஸ்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும், 2 பண்ணி பார்க்கணும், 3 பண்ணி பார்க்கணும், 4 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 35 எடுத்து நான் 1 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். 35 1s are 35. அந்த 35 எடுத்து உள்ளே எழுதிக்குங்க. இந்த வெளியில் 3 இருக்குல்லையா, அந்த 3 எங்கேருந்து எடுக்கணும்? அந்த மாடுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 3 எடுத்து இங்கே எழுதிக்கணும். இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். 3 11s are 33. ரிமைண்டர் என்ன வருது? 2ன்னு வந்திருக்கு. நம்மளுக்கு ரிமைண்டர் 1 தான் வரணும். ஸோ 2 வந்துச்சுன்னா கேன்சல். நெக்ஸ்ட்டு திரும்ப என்ன பண்ணணும்? இந்த 35 எடுத்து எழுதிக்கணும். எழுதிட்டு ஃபஸ்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணோம், ரிமைண்டர் 1 வரல. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 35 2s are 70. இந்த 70 எடுத்து உள்ளே எழுதணும். அகைன் இந்த 3 எடுத்து வெளியில் எழுதணும். இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். 3 2s are 6, பேலன்ஸ் 1, 0 கீழே இறக்கிக்கணும். 3 3s are 9, 10ல் 9 போயிடுச்சுன்னா 1. அப்பா ரிமைண்டர் வந்துச்சு, சக்ஸஸ். அப்போது ரிமைண்டர் 1 வந்தால் தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ரிமைண்டர் 1 எதுக்கு வந்தது? எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது வந்தது? 2 மல்டிப்ளை பண்ணும்போது தான் வந்தது. அந்த 2 தான் நம்மளுக்கு D1 உடைய ஆன்சர். இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது D2 கண்டுபிடிக்கலாம். D2 சேம் ஃபார்முலா, n2 இன்வெஸ்ட் பண்ணி மாட் பண்ணோம் n2 கூட. n2 வந்து ஸ்டெப் 2லேயே ஸ்டெப் 3ல் கண்டுபிடிச்சிருப்போம். ஸ்டெப் 4ல் n2, அந்த n2 வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கணும். 21 உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். n2 கண்டுபிடிச்சோம் இல்லையா, இங்கே பாருங்கள். n2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 21. அந்த 21 எடுத்து எழுதிக்கணும். எழுதிட்டு இன்வர்ஸ் மாட் n2, ஸ்மால் n2 வந்து நம்ம கோ ப்ரைம் ஸ்டெப் 1ல் எழுதியிருப்போம் 5. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள். 21 எடுத்து இங்கே எழுதியாச்சுங்களா? இப்போது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஃபஸ்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் 2 3 இதுமாதிரி மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகணும். ஸோ ஃபஸ்ட் நான் 1 மல்டிப்ளை பண்ணுறேன். 21 1s are 21. அந்த 21 எடுத்து இங்கே உள்ளே எழுதுங்க. இந்த மாடுக்கு பக்கத்தில் இருக்கிற 5 எடுத்து வெளியில் எழுதுங்க. இதை எடுத்து டிவைட் பண்ணுங்கள். 5 4s are 20. ரிமைண்டர் 1 இங்கேயே வந்துருச்சு, ஸ்டாப் பண்ணிடலாம் இதோட. அப்போ ரிமைண்டர் 1 என்ன நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது வந்தது? 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 1 வந்தது. இந்த 1 தான் ஆன்சர். ஸோ இதுதான் D2. இப்போ அடுத்தது D3 கண்டுபிடிக்க போகிறோம். n3 இன்வர்ஸ் மாட் n3. n3யோட வேல்யூ எடுத்து எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் கண்டுபிடிச்சிருப்போம். மாட் ஸ்மால் n3 வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கோ ப்ரைம்ஸ் 7. இப்போ 15 தான் ஃபஸ்ட் இருக்குல்ல, அந்த 15 எடுத்து இங்கே எழுதணும். எழுதிட்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் 1 மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும், 2 மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும், 3 மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இந்தமாதிரி நிறைய நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 1, 15 1s are 15. அந்த 15 எடுத்து உள்ளே எழுதுங்க. இந்த மாடுக்கு பக்கத்தில் இருக்கிற 7 எடுத்து வெளியில் எழுதுங்க. 7 2s are 14. ரிமைண்டர் 1 வந்துருச்சு, சக்ஸஸ். ஸோ எனக்கு 1 எப்போ வந்தது? ரிமைண்டர் 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது தான் வந்தது. இந்த 1 தான் எனக்கு அடுத்த D3னுடைய ஆன்சர். ஸோ இந்த ஸ்டெப்பில் D1 D2 D3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் 6, x =
நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். C1 N1 D1 plus C2 N2 D2 plus C3 N3 D3. இப்போது C1 வேல்யூ கொஷினை பார்த்து எழுத வேண்டியதான் 2, C2 வேல்யூ 3, C3 வேல்யூ 2. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் இருக்கிற வேல்யூஸை பார்த்து எழுதுங்க. அதேமாதிரி N1ம் பார்த்து எழுதணும். கேபிட்டல் N1, கேபிட்டல் N2 என்ன, கேபிட்டல் N3 என்ன. D1 D2 D3 கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஆன்சரை எடுத்து இங்கே எழுதணும். D1 D2 D3 ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் கண்டுபிடிச்ச ஆன்சரில் எடுத்து இங்கே எழுதுங்க. ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து x = 233 வரும். ஓகேங்களா? ஸ்டெப் 7 நம்ம என்ன பண்ணணும், x mod n கண்டுபிடிக்கணும். அதாவது x வேல்யூ இருக்குது 233, mod n வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 105. இது ரெண்டுத்துக்குமே mod எடுக்கணும். அப்போ என்ன பண்ணோம், இந்த 105 233 எடுத்து உள்ளே போட்டுங்க. 105 2s are 210, ரிமைண்டர் என்ன வருது 23. ஸோ இதுதான் நம்மளுடைய mod. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர் 23. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.